வெல்கம் டு போனாஸ் கிச்சன். நம்முடைய போனாஸ் கிச்சனில் இன்றைக்கி அமாவாசை. இன்றைக்கி சமையல் வீடியோ எடுக்க போகிறோம். அமாவாசைக்கு நான் என்னெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத வீடியோ எடுக்க போகிறேன். இதில் நான் கதம்ப சாம்பார் வைக்க போகிறேன். என்னுடைய ஸ்டைலில் நான் அரைச்சி விட்ட கதம்ப சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் ரசம், அப்புறம் ஒரு முளைக்கீரை பொரியல், அதுக்கப்புறம் ஜவ்வரிசி வடை. இது என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நான் வீடியோ எடுக்கிறேன். வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் சாம்பாருக்கு ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணோம். அதில் ஒரு 4 வரமிளகா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். நம்ம இதில் கொஞ்சமாக ஒரு 3/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். நல்லா செவக்க வறுக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பாருக்கு நம்ம தாளித்து விட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயம். இப்போ தக்காளியை நான் அரைச்சி விட்டுறேன். நான் எப்போதுமே தக்காளி சேர்க்கும்போது அரைச்சி விட்டுருவேன். ஏன்னா வதங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ட்டு நான் அரைச்சே விட்டுறது. இப்போ நான் வேக வச்ச துவரம் பருப்பை இதில் கலந்துடுறேன். நான் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் எப்போதுமே அரிசி களைஞ்ச தண்ணியை தான் நான் யூஸ் பண்ணுறது. இப்போ அவரைக்காய் போடுறேன். எல்லா காய்களையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கேரட் கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம், பூசணிக்காய், பரங்கிக்காய். அமாவாசைக்கு சமைக்கும்போது நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் சமைக்க மாட்டேன். நான் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போடுறேன். ஏன்னா நம்ம அந்த அரைச்சி விட்ட பவுடர்லேயும் நம்ம மிளகா போட்டுக்கிறதுனால இதில் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான சால்ட்டு போட்டுறேன். கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அப்புறம் பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இது கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ நம்ம ரசத்துக்கு தாளித்து விட்டுடலாம். ரசத்துக்கு நெய் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். கடுகு, வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை. இப்போ கரைச்சி வச்ச ரசத்துக்கு எடுத்து ஊற்றிட வேண்டியதான். நான் எல்லாமே அதில் மிளகு ஜீரகமெல்லாம் போட்டுட்டேன். நான் ரசத்துக்கு அமாவாசைக்கு செய்யும்போது நான் பூண்டெல்லாம் சேர்க்க மாட்டேன். வெறும் மிளகு ஜீரகம், மிளகாய் மட்டும்தான். அப்புறம் புளி தண்ணி, தக்காளி, பருப்பு தண்ணி. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது முளைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 வரமிளகா. இந்த வெங்காயம்லாம் இன்றைக்கி சேர்க்க மாட்டேன். நான் அமாவாசைக்கு சமைக்கும்போது இதில் நான் நறுக்கி வச்ச கீரையை எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். கீரையிலே தண்ணி விட்டுரும். அதனால் நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இந்த கீரைக்கு தேவையான சால்ட் போட்டுக்கிறேன்.
இப்போ வறுத்து வச்சதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நான் அரைச்சிக்கிட்டேன். ரொம்பவும் நைஸாக இருக்காது, ரொம்பவும் குறைன்னு இருக்காது. அந்த மாதிரி நான் அரைச்சிருக்கிறேன். நான் இதை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு பத்திரமா வச்சுக்கிட்டோம்னாக்க சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி விட்ட சாம்பாரை யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அப்பப்போ செஞ்சுக்கலாம். இது இல்லாமல் உருளைக்கிழங்கு வறுவலில் போட்டுக்கலாம், வாழைக்காய் வறுவலில் போட்டுக்கலாம். இப்போ இந்த கீரைக்கு கொஞ்சமாக தேங்காய் போட்டு ஸ்டாப் பண்ணிடுறேன். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ சாம்பார் வந்து நல்ல வாழைக்காய் வந்து நான் சாம்பார்லேயே போட்டுட்டேன் நான். ஏன்னா நாங்கள் வாழைக்காய் வறுத்தங்க யாரும் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அதனால் வாழைக்காயை வந்து சாம்பார்லேயே போட்டுட்டேன். கண்டிப்பாக அமாவாசைக்கு வாழைக்காய் சமைக்கணும். இப்போ பீன்ஸ் வெந்துருச்சு. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான புளி ஊற்றிக்கிறேன் நான். இப்போ அரைச்ச பவுடர்லேருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதை நான் தண்ணியை விட்டு கரைச்சி இதில் ஊற்றிக்கிறேன். நம்ம அப்படியே சாம்பாரில் போட்டோம்னா அப்படியே கட்டியாக போய் எங்கேயா போய் நின்றுடும். அதனால் நம்ம கிண்ணத்தில் தண்ணியாக எடுத்து அதை கரைச்சி அதில் ஊற்றிக்கணும். நம்ம இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் கொஞ்சமாக நெய் விடணும். நம்ம நெய் விட்டோம்னா சாம்பார் நல்ல சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து ஜவ்வரிசி வடைக்கு நான் ஜவ்வரிசி 4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரி அமுக்குனா நல்லா அமுங்கி நல்லா கரையணும் ஜவ்வரிசி. அந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கணும். இதை வந்து நான் தண்ணி வடிகட்டிடுறேன். நான் சுத்தர தண்ணி இருக்கக்கூடாது. வடிகட்டிட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். தண்ணி எல்லா தண்ணியும் வடியட்டும். இப்போ நான் வடித்ததை எடுத்துக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில். இந்த அளவுக்கு இருக்கணும், தண்ணியே இருக்கக்கூடாது. இதில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிறேன். அதை நான் இதில் கலந்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி. இதில் பச்சை மிளகாய் போடுறதுனா போடலாம். நான் பச்சை மிளகாய் போடலை, அதுக்கு பதிலாக நான் வரமிளகாத்தூள் தான் போட்டுக்கிறேன் நான். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போடுறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு போடுறேன். இப்போ இந்த வடைக்கு தேவையான காரத்துக்கு மிளகாத்தூளும் உப்பும் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சு கலந்து விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அதில் உள்ள ஈரத்துலேயே நம்ம பிசைஞ்சுக்கணும். சப்போஸ் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கடலை மாவு பச்சரிசி மாவு கலந்துக்கலாம். இப்போ வடைக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டோம்னா டக்குன்னு நம்ம தட்டி போட்டுடலாம் எண்ணெயில். இப்போ இந்த அளவுக்கு நான் இப்போ எடுத்த குவான்டிட்டிக்கு 15 வந்திருக்குது. இந்த மாதிரி தட்டி நம்ம எண்ணெயில் போட போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒன்றா தட்டி போட்டுற வேண்டியது தான். மீடியமான ஃப்ளேமில் எரியட்டும். அப்பப்போ திருப்பி விட்டுக்கணும். நல்லா மொறுன்னு வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த வடையை வந்து உடனே சூடாக சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா வதன்னு ஆகிடும். கொஞ்சம் ஏன்னா இது ஜவ்வரிசியில் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் இதாகிடும். அதனால் உடனே சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ சமையல்லாம் நான் முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து இலையில் பரிமாற போகிறோம். வாங்க பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீரை பொரியல், முளைக்கீரை பொரியல், வடை வச்சுக்கலாம், அப்பளம். சிம்பிளான லஞ்ச் மெனு தான். சுட சுட சாதம். இது கண்டிப்பாக இன்றைக்கி அமாவாசைக்கு வாழைக்காய் சமைக்கணும். பட்டு வாழைக்காய் வறுத்தா எங்கள் வீட்டில் அவ்வளோவா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் சாம்பார்லேயே நான் வாழைக்காயை போட்டுட்டேன். சாம்பார்லேயே வாழைக்காய் போட்டாச்சு. ரசம், பருப்பு ரசம், தயிர். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.